நீ இத படிச்சாமா? ஐயோ டேய் முடியாது. என்ன மாப்ள குடுங்க. அம்மா இதுல என்ன எழுதிருக்கு நீ தெரிஞ்சுக்கிட்டே என்னடா இது? அவ புள்ளத்தாச்சிடா. ஐயோ எதுக்கு இப்படி அவள ஓட விடுற? அம்மா நான் ஒண்ணும் மருமகளெல்லாம் ஓட விடலமா. அவதான் என்ன இப்படி விரட்டிக்கிட்டு ஓட விடுறா. அத்தை இல்ல அவர்கிட்ட இருக்கிற பேப்பரை என்கிட்ட கொடுக்க சொல்லுங்க. டேய் அந்த பேப்பரை தான் அவகிட்ட குடேண்டா. ஏன்டா இப்படி பண்ற? அம்மா என்னம்மா நீ இதுல என்ன எழுதிருக்குன்னு தெரிஞ்சா நீயே இதுல என்ன எழுதிருக்குன்னு தெரிஞ்சா நீயே இந்த பேப்பரை அவகிட்ட கொடுக்க சொல்ல மாட்டமா? அப்படி என்னடா எழுதி இருக்கு? அம்மா ஈஸ்வரி அவ மனசுல இருக்கிற ஆசையெல்லாம் ஈஸ்வரி அவ மனசுல இருக்கிற ஆசையெல்லாம் இதுல எழுதி வச்சிருக்காமா? சரிடா முதல்ல நிறுத்து, பேசலாம். எதுக்கு இப்படி பண்ற? முடியாதுமா. முதல்ல அவளை துரத்துறது நிப்பாட்ட சொல்ல, அப்புறம் நான் நிக்கிறேன். ஐயோ என்ன பசங்க கொடுக்க சொல்லுங்க, நான் விட்டுறேன். நான் தர மாட்டேன். மங்க முதல்ல போய் அவனை புடி போ. என்னது அத்தை நீங்களும் வாங்க வாங்க. இந்த லிஸ்ட் எங்க போற? துரத்தாத. ஐயோ இந்த பக்கம் போக முடியாதேடா. பாஸ் பாஸ் நில்லு பாஸ். என்னையா பாஸ் முன்னாடியே நான் உடைக்கிறேன். அத வாங்க. கண்டாடி நீ வா. டேடா பாஸ்க்கே நீ இப்படி துரோகம் பண்றியா? ஐயோ பாஸ் விடுங்க பாஸ். அண்ணிதான் முக்கியம். அண்ணிதான் முக்கியமா? இப்ப பாரு. படிச்சிட்டு இருக்காங்க. இப்ப நான் உன்ன பிடிப்பேன்ல. அம்மா நீ படிமா. அத கொடுத்துருங்க அத்தை. படிக்காதீங்க அத்தை ப்ளீஸ். ஐயோ என்ன ஈஸ்வரி எதுக்கு இவ்ளோ பதட்டப்படுற? உன் ஆசையை தானே அவன் படிக்கணும்னு நினைக்கிறான். அத்தை உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. ஏற்கனவே மலத்தேனை வாங்குறதுக்கு கொல்லி மலைக்கே போனாரு. சோன் பப்படி வாங்குறதுக்கு சென்னை பூரா வீதி வீதியா அலைஞ்சாரு. இப்ப நான் எழுதி வச்சிருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் வாங்க கிளம்பி போயிட்டாருன்னா இவரை எங்கன்னு போய் நான் தேடுறது? அதனாலதான் நான் படிக்க வேண்டான்னு சொல்றேன். ஆமா அண்ணி, ஈஸ்வரி பயப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கு. நம்ம மாப்பிள்ளைய நம்ப முடியாது. அவர் இந்த விஷயத்துல என்ன வேணாலும் பண்ணுவாரு. நீங்க சும்மா இருக்க. என்ன நீங்க எதுக்கு எடுத்தாலும் ஈஸ்வரிக்கே சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க? டேய் அழகு இருடா, எதுக்கு மங்க மேல கோவப்பட்டுட்டு இருக்க? அவ சொல்றதும் கரெக்ட் தான். நீ எதுக்கும் கவலைப்படாத. படிச்சுட்டு நானே உன்கிட்ட ஒவ்வொன்னா சொல்றேன், சரியா? சரிமா சரிமா. என்னத்த நீங்களும் இப்படி பண்றீங்க? ஐயோ விட, அவனும் கேக்கட்டும். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். கண்டிஷனா? என்ன கண்டிஷன்மா? அவ ஆசைப்பட்டதெல்லாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ஆனா வாங்க போகும்போது நீ தனியா போக கூடாது. தீக்குச்சியும் கூட கூட்டிட்டு போகணும், சரியா? சம்மதமா? சரிமா சரிமா. நீ சொன்ன மாதிரி நான் இனிமேல எங்க போனாலும் தீக்குச்சியை கூட்டு போறேன். என்னடா? சரி பாஸ். என்னையும் என் குழந்தைங்களையும் பீச்சுக்கு கூட்டிட்டு போறதுக்கு சின்னையா கிட்ட சொல்லணும். அங்க விக்கிற சுண்டலை வாங்கி தர சொல்லணும். பீச் மணல்ல வீடு கட்டி விளையாடணும். பீச் மணல்ல நான் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தர சின்னையாவோட பேரை எழுதணும். பீச் மணல்ல கிச்சு கிச்சு தாம்பாலும் விளையாடணும். ஈஸ்வரி, உன்னோட ஆசையெல்லாம் விசித்திரமா இருக்கு, அழகா இருக்கு, சுவாரஸ்யமாவும் இருக்கு. இத பாக்கும்போதே மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. அம்மா என்னம்மா நீயே சொல்லு. இதுல இருக்க ஆசை எல்லாத்தையும் நிறைவேற்றிடுவா? கண்டிப்பாடா. என்ன பெருசா ஆசைப்பட்டுட்டா ஒன்னொன்னா நிறைவேற்றலாம், சரியா? சரிம்மா. இப்ப 2 பேரும் வேலைக்கு போங்க. சாயங்காலம் வந்ததும் முதல் வேலையா அவ ஆசைப்பட்ட மாதிரி பீச்சு கூட்டிட்டு போ. குடுமா அந்த பேப்பரை என்கிட்ட கொடுத்துருமா? சரி ஈசு, நான் காய்கறி வண்டி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். வியாபாரத்துக்கு போறேன், நீ அம்மாட்ட சொல்லிட்டு வா. என்ன ஈஸ்வரி, சந்தோஷம் தானே? தேங்க் யூ அத்தை. ஆல்வேஸ் வெல்கம். இத பாரு, இங்க வா. எப்பவும் விளையாட்டுத்தனமா இருக்க கூடாது. வயித்துல குழந்தை இருக்கு, ஜாக்கிரதையா இருக்கணும், சரியா? பத்திரமா பாத்துக்கோ. பாய் மாமியம்மா. ஈஸ்வரி பத்திரமா.
திவ்யா, அபி இப்ப எங்க போறான்னு தெரியுமா? அவங்க அக்காவோட தள்ளு வண்டியில காய்கறி வாங்கிட்டு வர போறா. அவ போயிட்டு திரும்பி வரதுக்குள்ள அவ கொல்றதுக்கு நாம ஏதாவது பிளான் பண்ணியே ஆகணும். என்ன சொல்ற? ஷப்பா, சுத்தமா முடியல. என்ன வெயிலு. மொட்டை மாடியில போய் இதெல்லாம் எடுத்துட்டு வர்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. ரெண்டு பேரும் என்ன பாக்குறீங்க? மொட்டை மாடிக்கு போய் காய போட்ட துணி எல்லாம் எடுத்துட்டு வரேன். இதுக்கே ரொம்ப டயர்டா இருக்கு. எனக்கு முட்டியெல்லாம் வலிக்குது. இதுக்கு மேல நான் ஒரு வேலையும் செய்ய முடியாது. அபி வந்து அயன் பண்ணி தரட்டும். திவ்யா, இப்ப இந்த துணியெல்லாம் அபிதான் வந்து அயன் பண்ண போறா. இத வச்சு ஒரு வேலை பண்ணலாமா? என்னம்மா? அபிக்கு தெரியாம அயன் பாக்ஸ் ஒயரை அறுத்து விட்டுறலாம். அபி வந்து அயன் பண்றதுக்காக பாக்ஸ் எடுக்க கைய வச்சானா கரண்ட வச்சு ஒரே தூக்கு. எப்படி? அந்த அபி அப்படி சுருண்டு விழுந்துருவா. நாளைக்கு போலீஸ் கேஸ், என்கொயரி அப்படின்னு ஏதாச்சும் வந்துச்சுன்னா எல்லாருக்கும் அது நேச்சுரல் டெத்தா தான் தெரியுமே தவிர அது ஒரு மர்டரா தெரியவே தெரியாது. நாம மாட்டிக்க மாட்டோம். அந்த அபி மேல போயிடுவா. அதுக்காக நாம உள்ள போக வேண்டியதில்ல. என்ன சொல்ற? இந்த ஐடியா அப்படி இருக்கு? இல்லம்மா, இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகாது. ஏன் ஏன் ஒர்க் அவுட் ஆகாது? அம்மா, அபி ஷாக் அடிச்சு செத்தா கூட ஈஸ்வரி நம்ம மேலதான் சந்தேகப்படுவா. நம்ம கண்டிப்பா மாட்டிப்போம். சரி திவ்யா, அந்த அபி பொண்ணு போட்டு தள்ளுறதுக்கு வேற என்னதான் ஐடியா இருக்கு?